அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. உளுந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்து 1 கப், அரை கப் அரிசி, 1 கப் துருவன தேங்காய். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில், வெறும் கடாயில் நம்ம சூடு பண்ணிவிட்டு 1 கப்பு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டுட்டு உளுந்து நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். அதுதான் ஈவனாக எல்லாம் நல்லா வறுபட்டு வரும், நல்லா வாசனையும் வரும். அதனால் நல்லா வறுத்துட்டு நான் காட்டுறேன். உளுந்து நல்லா பாதி வறுபட்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு காட்டுறேன். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். வேறு பிளேட்டில் எடுத்து இந்த மாதிரி நம்ம கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம வச்சுருந்த அரிசியை, புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசி அரை கப்பு போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு ரைஸு. இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதையும் சிம்மில் வச்சு தான் நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அரிசி நல்லா வறுபட்டு வரும். இதையும் நம்ம உளுந்து ஆற வச்சுருந்த தட்டிலே போட்டு அரிசியை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு காட்டுறேன். வறுத்து வச்சுருந்த உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தையும் அரிசியையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம கொரன்னு ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம், ஓரளவுக்கு அரைச்சா போதும். நல்லா மீடியமாக அரைச்சிட்டு நான் காட்டுறேன். புட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்தை வச்சு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். புட்டு பாத்திரம் இல்லைன்னா நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அரிசி உளுந்து மாவை நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு தண்ணி இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வெதுன்னு தண்ணியை உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெதுன்னு இருக்க தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு, புட்டு மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். பிடிச்சா இந்த மாதிரி பிடி விழுகணும். ஊற்று விட்டால் நல்லா நம்மளுக்கு உதுறணும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாக நம்ம இது பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம உளுந்து புட்டு மாவு ரெடியாக இருக்குது. புட்டு குழாயில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம உளுந்து புட்டு மாவு போட்டுக்கணும் ஒரு கை. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம தேங்காய் பூ போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு கை மாவு எடுத்து உளுந்து புட்டு மாவு எடுத்து போட்டுக்கிறணும். இது மாதிரி நம்ம ஃபுல் பண்ணிக்கிறணும். எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு கடைசியிலையும் தேங்காய் பூ போட்டு மூடி நம்ம புட்டு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். புட்டு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம புட்டு குழாயை அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பின்னாடி சினுக்கில் வச்சு தள்ளுனா அது நல்லா விழுந்துடும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி புட்டு ரெடி, உளுந்து புட்டு ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உளுந்து புட்டு ரெடி. இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பலப்படுத்தும். இது நல்லா வாசனையாக இருக்கும். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த உளுந்து டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். உளுந்து புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உளுந்து புட்டோட நம்ம கருப்பட்டியை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடோடு நம்ம சாப்பிட்டோன்னா, கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கணும். சூடோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உளுந்து புட்டு ரெடி.